Hi guys, welcome to Master Satvik. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதாவது நான் வந்து ஒரு 2 days பிஃபோர் வந்து ஒரு காஸ்ட்லியான பொருள் வாங்கியிருக்கேன். அது எத்தனை சொன்னாங்க சரி விடுங்க. காஸ்ட்லியான பொருள் என்ன பொருள்னா நம்ம வந்து டிஜே ட்ரோன் வாங்கிட்டோம். டிஜே ட்ரோன் அப்படி பார்க்காதீங்க, ஆமாங்க டிஜே ட்ரோன் தான் வாங்கியிருக்கோம். சரி வாங்க இதுக்குள்ளே பிரித்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு காம்பேக்டாக ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு இதை திறந்தோன்னா பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. என்னன்னு பார்த்தா இதுக்குள்ளே ஒரு சின்ன ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் அப்படின்னு நிறைய நான் தான் சும்மா உள்ளே வச்சேன், சும்மா தான் சொன்னேன், நான் தான் உள்ளே வச்சுருக்கேன். ஓகேவா, இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பேட்ரி இருக்குது, அப்புறமா ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிறது. இது அவங்களுக்கு பிரித்து ஃபுல்லாக காமிக்கிறேன். அப்புறம் நம்ம மெயின் ட்ரோன் இருக்குது. இது ஜஸ்ட்டு 200 grams தான், இது 210 grams தான். ஸோ ஒரு லைட் வெயிட்டு. அதுக்கப்புறமா கச்சா பேப்பர், அதாவது கச்சமுச்ச பேப்பர், பூச்சி மருந்து பேப்பர் வருது பாருங்க. அப்புறமா கவரில் வந்து எக்ஸ்ட்ரா பிளேடு ப்ரொடெக்டரு, ஸ்க்ரூ ட்ரைவரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இல்லை பிளேடு மாற்றினா கூட மாற்றிக்கலாம். சரி வாங்க இதெல்லாம் இப்போ இதுக்குள்ளேயே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரோன் எடுத்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். உள்ளே போகணும். இது வேறு ஒன்று நம்ம டிங்கி கொடுத்துட்ருக்கு. சரி இது பேக்கை தூக்கி அவ்வளோதான் போட்டுற வேண்டியதான். இப்போ ஃபோனில் கனெக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ட்ரோனை எப்படி பார்க்கணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் வந்து இந்த லிவர் இருக்குல்ல, இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு மேலே தூக்கணும். ஸ்லோவாக பண்ணிங்கன்னா இது ஆகும், இல்லை ஃபாஸ்ட்டாக பண்ணால் உடஞ்சிரும். கீழேருந்து இருக்கிற லிவரை இப்படி இழுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு மேலே, இந்த சைடு கீழே லொஜக் வந்துருச்சு. இங்கே வந்து என்னென்னா இங்கே ஒரு ட்ரோன் இங்கே ஒரு ட்ரோனுன்ற மாதிரி இங்கே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த டியூவல் கேமரா சப்போர்ட்னால இங்கே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே ஒரு கேமரா என்னென்ன இது ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குன்னு பார்க்காதீங்க, தான் கேமரா. இதை வந்து நீங்கள் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டில்ட்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம். இதை டவுன் ஃபேஸ் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி சென்டராக ஃபேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறீங்கன்னா அங்கே இது மேக்ஸிமம் மேலே வந்து ஒரு 2 மாடி ஏறிட்டு போகும்னாங்க, அப்படி போட்டிருக்கு அதில். சரி வாங்க இதில் நம்ம வந்து இந்த பேட்டரியை போட்டோம். இந்த பேட்டரியை போட்டு வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த ரிமோட்டை பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் பின்னாடி வந்து 3 டியூரசெல் பேட்ரி, இந்த 3 டபுள்யூ பேட்ரி போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு இங்கே மேலே ஒரு இது ஆண்டனா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை மேலே இழுத்து விட்டுறணும். இதுதான். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ட்ராட்டு மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி நீங்கள் இழுக்கணும். ஃபஸ்ட் டைம் டைட்டாக இருக்கும், செகண்ட் டைம் வந்து தேர்ட் டைம் யூஸ் பண்ண கட் ஆகிடும். இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஃபோனை ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, இப்போ அடுத்தது இங்கே சென்டரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இந்த பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ட்ரோனை ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டோன்னா இப்போது உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபோன்லேயே நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஃபோன் ஆப்லேயே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அது அப்புறம் மெமரி கார்டு போடணுமேனு கேட்டிங்கன்னா இதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் இதுக்கு ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஃபோனில் ஸ்டோர் ஆகிக்கும் எல்லா ஃபோட்டோஸும். ஆல்பம்ஸ்க்கு ஸ்டோர் ஆக அந்த என்ன சொல்கிறது, அந்த RC UFOன்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இது டிஜே கிடையாது, இது வந்து சொல்ல போனால் E99 Pro ட்ரோனு. டிஜேலாம் கிடையாது, சும்மா சொன்னேன். டிஜே மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டிஜே மாதிரி தானே இருக்கு, ஆனால் பார்க்க டக்குன்னு நான் தான் சொன்னேன் டிஜேன்னு. சாரி காய்ஸ், உங்களே மாற்றிட்டேன். ஓகே இப்போ நம்ம போகணும். என்ன RC UFO காணோம், அதை பாருங்க. RC UFOன்னு ஒரு ஆப் இருக்கா, கிளிக் பண்ணுறேன்னா இந்த RC UFO ஆப்பில் போய்ட்டு இங்கே செட் பண்ணிக்கணும். இது பாருங்கள் தான் ஆப், அந்த ஆப்பு. இது ஆட் வேறு ஒன்று வருது. இதில் வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தா இப்படி காமிக்கும். பேக்குக்கு போயிட்டு உங்களோட வைஃபைக்குள்ளே போயிட்டு முதல்ல ட்ரோனை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட் பிளிங்க் ஆகும். அப்புறமா நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இல்லை எங்கேயாவது
ஆர்சி யூஎஃப்ஓ வைஃபை யூஎஃப்ஓ தான் காமிக்கும் உங்களுக்கு. யூஎஃப்ஓன்னு வந்தாலே நீங்கள் எடுத்துடணும், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் வந்துட்டு மறுபடியும் நான் உள்ளே போகிறேன். ஃபஸ்ட் டைம் வராது, என்ன ஆன் பண்ணோம்ல, ஃபஸ்ட்லேருந்து ஆன் பண்ணோம். ஸோ தான் இங்கே பாருங்கள் வைஃபை யூஎஃப்ஓன்னு வந்துடும். கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, மேலே வந்துடும் வைஃபை யூஎஃப்ஓ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு மறுபடியும் அந்த ஆர்சி யூஎஃப்ஓ ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் தெரிவிங்கடா, ஜாலி தெரியுறீங்க. பார்த்தீங்களா நான் தெரியுறேண்ணா? கிளாரிட்டிலாம் டிஜே ட்ரோன் மாதிரி இருக்கணும்னா எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு கேட்ட இது வந்துடும் பாருங்கள். எங்கெங்களா போதுன்னு அப்படியே பார்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து கண்ட்ரோல்ஸில் போயிட்டு இந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டேக் ஆஃப்னு ஒரு பட்டன் இருக்கா, அந்த பட்டன் நம்ம சைடில் இருக்கும். இந்த ஜாய்ஸ்டிக் போயிட்டு சைடில் போடணும். ஆன் ஆகிட்டு அவ்வளோதான். ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் போயிடும். இதுதான் கைஸ். இப்போ புரிஞ்சிச்சா எப்படி கண்ட்ரோல் பண்ணால் ஆப்புக்குள்ளே போயிட்டு. செம்ம தெரியுது, திட்டிக்குது எல்லாம், அட்டைப்படியாக தள்ளிட்டு அந்தளவுக்கு பவர் இருக்குது. பாருங்க, தள்ளி விட்டுருக்கு எல்லாத்தையும். இந்த அளவுக்கு பவர் இருக்கும் அந்த ட்ரோனில். அதனால தான். பட் இதுக்கு வந்து இது அப்படியே ஆஃப் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை கூட இந்த மாதிரி இந்த இது என்ன சொல்கிறது, இந்த டேபிளில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதை அது கிட்ட வச்சதுனால கேமரா வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை வால்பேப்பர் மாதிரி செட் பண்ணிடுச்சு. இதை நீங்கள் அப்புறம் பேக் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஈஸியாகிடும். அதனால பேக் வந்தோன்னா சிம்பிளாகிடும். மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் வந்து உங்களுக்கு இப்போ ஒன்று காமிக்க போகிறோம், ஒரு மேஜிக். இப்போ நான் எதுக்கு இது பண்ணேன்னு தெரியல. இதுக்கிட்ட இதே ரொம்ப போச்சு, எப்போ பார்த்தாலும் போயிட்டு மறுபடியும் அது ஆட்டோ கனெக்ட் ஆகாது. நம்ம தான் ஒரு அடி போய் கனெக்ட் பண்ணோம். அதை கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். பட் போக போக உங்களுக்கே பழகிடும். அந்தளவுக்கு கொடுத்து வச்சுருக்கான். இந்த ஆட் வேறு ஒன்று இதை பாருங்க. இப்போது நான் வந்து உங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஃபோட்டோ வா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கீழே இல்லை, இங்கே தான் விழுந்தது, கீழே தான் விழல தரையில். இதை பாருங்கள், என் ஃபேஸ் இருக்கா ஏங்க, இல்லை கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை தெரியுறீங்களா பாருங்க, தெரியுதா? இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன், அதுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துடும். அப்புறம் ஆல்பம்குள்ளே போயிட்டு இங்கே ஃபோட்டோவோ வீடியோவோ என்னது அடப்பாவீங்களா, ஆல்பம்ல ஆடா போடுவீங்க. இதை பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோ வந்துடும். கிளிக் பண்ணோன்னா ஜூம் பண்ணிக்கலாம். இந்த பிக்சல் கிளாரிட்டிலாம் நீங்கள் வந்து டிஜே ட்ரோன் அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். இதே ஃபோட்டோஸாக நீங்கள் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி ஃபில்ட்ரு போட்டுக்கலாம். ஃபில்டர் தான் ஞாபகம் வந்தது எனக்கு. இப்போது நான் ஒரு ஃபோட்டோ மறுபடியும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏய் மேன் கமான், என்னடா பண்ணிச்சது? நான் ரொம்ப தும்புக்கும் போகவில்லை. மறுபடியும் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் கனெக்ட் பண்ணோம். இப்போ புரியுதா இந்த தலைவலியே? இப்போ போக உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆகிடும். வைஃபை யூஎஃப்ஓ கனெக்டடு. சரி, இப்போ என்ன தான் பண்ணணும்? நான் எனக்கே மறந்துடும். வரணும்ல மறுபடியும். ஐயோ இருங்களேன், மொத்தமாக கடுப்பாது. நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணாலும் இது எப்படினாலும் வராது. அதனால் மறுபடியும் ஃபஸ்ட்டு ட்ரோன் ஆன் பண்ணிக்கிட்டு முதல்லேருந்து இதில் போயிட்டு வைஃபை யூஎஃப்ஓன்னு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இது இருக்கிறது கிளிக் பண்ணோடனே கனெக்டட். சரி வாங்க நம்ம போயிட்டு இப்போ ஆர்சி யூஎஃப்ஓ ஆப்புக்குள்ளே போயிட்டு ஃபில்ட்ரு போட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். கனெக்ட் ஆகிடுச்சா? கனெக்ட் ஆகிடுச்சா? இப்போ வந்து நான் என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். எடுத்துகிறேன். ஓகேவா?
எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆல்பம்குள்ளே போயிட்டு என்னடா ஆட்டங்கொய்யால ஃபில்ட்ருன்னுங்க, அது ஜூமாடா. ஐயோ வெறும் பேத்துறானுங்க, ஃபில்ட்ருன்னு நினச்சிட்டேன். இதை பாருங்களேன், கடுப்பு எதுவும் இருக்கு. அது சைடில் இது பாருங்களேன், காமிக்கிறேன். ஒரு இது மாதிரி வருது. போச்சுடா, முடிஞ்சுதுடா. ட்ரோன் ஆஃப் ஆயிடுச்சா? அது ஆஃப் ஆச்சா நான் ஆஃப் பண்ணனா? வீடியோ ரெண்டில் நீ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துருவோம் கைஸ். எவ்வளோதான் கைஸ். இது கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோஸ்குள்ளே போயிட்டு பிக்சர்ஸ்குள்ளே போயிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். தண்டமாக தெரியுது. லோக்கல் வீடியோ இது வீடியோ கூட எடுத்துக்கலாம் இதுலேயே. அது பக்கத்துலேயே ஃபோட்டோ வீடியோ ஆப்ஷன் கூட ஒன்று இருக்கும். இது என்னது? இது ஷார்ப் ட்ரோன் கண்ட்ரோலர்ஸ்னாவா? ஏதோ காமிக்கிறானுங்க, என்ன காமிக்கிறானுங்களா பொருள் எனக்கும். எப்போ ஏதோ ஷார்ப் ட்ரோன் கண்ட்ரோலர்ஸ்னா ஒன்று இதோட ஆப்பில் இது. இந்த ஆடு தொலை தாங்க உங்களோட சாமி. சரிங்களா, இந்த ஆப் இப்படி நடி ஆர்சி மும்பையா? கூகுளில் வந்து அந்த ஆஃப் மூன் வீடியோஸ் மாதிரி போடுறாங்க, அந்த கேம் மாதிரி பசில்ஸ் மாதிரி. சரி, இது இவ்வளோதான். இப்போ மறுபடியும் எப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா, நீங்கள் இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபோல்ட் பண்ணால் ஃபோல்ட் ஆகாது. ஏன்னா இது ஸ்டாண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நிற்குமே. இது பேஸில் தான் நிற்கும். பின்னாடி வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பான், இதில் தான் நிற்கணுமே. இதில் வந்து இந்த பேட்ரி எப்படி கட்டணும்னா, இந்த டாட்டு மாதிரி இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துடணும். இந்த மாதிரி E99 ட்ரோனை வந்து யாருமே இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாருமே இந்த அளவுக்கு ஃபுல்லாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்னென்னா, இப்போ உங்களுக்கு ரிமோட்ஸை சொல்கிறேன் வாங்க. இதுதான் ரிமோட்டுன்னு வச்சுக்கோங்க.